Hi children, today we start with social science for 5th standard. Our second lesson, hydrosphere. Hydro means water. In this lesson, we have to know more about type of water bodies, features of hydrosphere and steps to take in to conserve water and steps involved in the water cycle. Conversation between Rani and Sundar. First starts with Rani. Sundar, our earth is huge. Is it? ராணின்ற கேர்ள் கேட்குறா, நம்மளோட ஏர்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சுந்தர் ஆன்சர் பண்ணுறான், எஸ் ராணி, இட் இஸ் ஹியூஜ். டு யூ நோ வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப்? ஆமாம், பெருசு தான், பட் உனக்கு தெரியுமா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ராணியை பார்த்து கேட்குறான். அதுக்கு ராணியோட ஆன்சர், நோ, கேன் யூ டெல் மீ? இல்லை, எனக்கு தெரியாது, உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு சுந்தர் சொல்கிறான், ஷியோர், த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த எர்த் எதால் ஆயிருக்கு அப்படின்னா, என்னென்ன இருக்குது அப்படின்னா, லித்தோஸ்பியர் இருக்குது, ஹைட்ரோஸ்பியர் இருக்குது அண்ட் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ராணி சொல்கிறான், ஹோ, சச் பிக் வேர்ட்ஸ், வாட் டஸ் திஸ் மீன்? எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு, திஸ் மீன்ஸ் தட் த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப் லேண்ட், வாட்டர் பாடிஸ் அண்ட் ஏர் ரெஸ்பெக்டிவ்லி. ராணி, ஓ, இஸ் இட்? அவன் சொன்னது என்னென்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் இருக்குது இந்த ஏர்த்தில் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்ட் அப்படின்னு அர்த்தம், ஹைட்ரோஸ்பியர் ரெஃபர் பண்ணுறது வாட்டர் பாடிஸை, அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏர். When we visited Marina Beach, did you notice the quantity of water in the sea? The water from oceans, sea and other water bodies are called hydrosphere. நம்ம மெரினா பீச்சுக்கு போயிருக்கும் போது நீ அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அந்த கடலில் எவ்வளோ, சீயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு கேட்குறான். அதே மாதிரி இந்த வாட்டர், இந்த ஓஷனில், சீஸில் அண்ட் அதர் வாட்டர் பாடிஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஹைட்ரோஸ்பியர்னு மொத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சொல்கிறான். ராணி, வாவ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் ஹைட்ரோஸ்பியர் சுந்தர்? உன்னால் ஹைட்ரோஸ்பியர் பற்றி இன்னும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சுந்தர், ஷியோர், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது, ஹைட்ரோஸ்பியர் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் present on the earth which includes water on the surface, under the ground and in the air. அதாவது ஹைட்ரோஸ்பியர்ன்றது வெறும் ஓஷனாவோ சீயாக இருக்க வாட்டர் மட்டும் இல்லை, சர்ஃபேஸில் இருக்க வாட்டரும் கூட, அண்டர் கிரவுண்டுக்கு கீழே, நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணியும் ஹைட்ரோஸ்பியரில் தான் சேரும், காற்றுல இருக்கிற ஈரப்பதமும் ஹைட்ரோஸ்பியரில் தான் சேரும். ஹைட்ரோஸ்பியர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட், வேப்பர் அண்ட் சாலிட். இங்கே ஹைட்ரோஸ்பியர்ன்றது ஏர்த்தில் என்னென்ன ஃபார்மில் இருக்குன்னா, தண்ணியாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, வேப்பராக இருக்குது, நீர் ஆவியாக இருக்குது. வேப்பராக இருக்குது அப்படின்னா நீர் ஆவியாக இருக்குது. இந்த நீர் ஆவி அதுக்கப்புறம் சாலிட், ஐஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹைட்ரோஸ்பியர் கவர்ஸ் அபவுட் 71% ஆஃப் பிளானட் எர்த். 97% of water is salt water and rest of the 3% of water is fresh water that found in ground, lakes, rivers and also frozen as ice in the form of glaciers and icebergs. அதாவது இந்த ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றது இந்த ஏர்த்தில் 100%ல் 71% வந்து ஹைட்ரோஸ்பியர் தான் இருக்குது, வெறும் 29% தான் லேண்ட் இருக்குது. அப்போ லேண்ட் எவ்வளோ பெருசுனா அந்த 71% ஆஃப் வாட்டர் எவ்வளோ பெருசுன்றதை நம்ம யோசிக்கணும். 97% ஆஃப் வாட்டர் இதில் சால்ட் வாட்டராக தான் இருக்குது. நமக்கு வெறும் 3% மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், இதில் இருக்க இந்த ஐஸை தான் இதில் இருக்க ஐஸாக இருக்கிற தண்ணிகள் இதில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சால்ட் வாட்டரை எதுக்காகவும் இல்லை ஓஷனில் இருக்கிறதும் சீஸில் இருக்கிறதும் நம்ம அவ்வளோவா என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம்ல. இப்போ ஐஸ்பர்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, கிளேஷியர்னால் இப்படி இருக்கும்.
பனிப்பாறைகளாக இருக்குது, இல்லை பனித்திட்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், there is a no aquatic life in Dead Sea because it is too salty. அதாவது டெட் சீயில் வந்து எந்த விதமான கடல் உயிரினங்களையும் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே அந்த தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். ஒரு சில மீன்கள் உப்பு தண்ணியிலையும் வளரும். பட் ரொம்ப உப்பாக இருக்கிற அந்த தண்ணியில் அந்த சீயில் வந்து எந்த உயிரினங்களாலையும் வாழ முடியாது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? we need water to carry out many activities in our day-to-day life. We need water to drink, take bath, cook food, etc. Animals and plants also need water for their survival. If there were no water, the clouds would not be formed and there would be no rain. அதாவது நம்மளோட எல்லா காரியத்துக்குமே டே டு டே லைஃப்பில் எல்லா விஷயம் செய்யறதுக்குமே தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், குளிக்கிறதுக்காக இருக்கலாம், சமைக்கிறதுக்காக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக என்ன தேவை? தண்ணின்றது கண்டிப்பாக தேவை. அனிமல்ஸ், பிளான்ஸும் கூட வாட்டர் இல்லாமல் அதால் வாழ முடியாது. அதே மாதிரி நமக்கு வாட்டர் இல்லை அப்படின்னா அங்கே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகாது. திருப்பி நமக்கு ரெயின் மூலிமா தண்ணியே கிடைக்காம சுத்தமாக போகலாம். டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஃபர்ஸ்ட், லேக்கு, பாண்ட், ஸ்ட்ரீம், ரிவர். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓஷன்ஸ் பற்றி. ஓஷன்ஸ்னால் என்ன? ஓஷன்ஸ் ஆர் vast water bodies that usually separate continents from one another. இந்த ஓஷன்ஸ் தான் காண்டினென்ட்ஸை தனித்தனியாக பிரிச்சுது. ஓஷன் வாட்டர் இஸ் சால்ட்டி இன் நேச்சர். பெருங்கடலோட தண்ணி எப்போவுமே உப்பு கரிக்கும். There are 5 oceans on earth. They are the Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and Arctic Ocean. இந்த 5 ஓஷனும் நம்ம ஏர்த்தில் இருக்க முக்கியமான ஓஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சீஸ். சீஸ் ஆர் ஆல்சோ வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் பட் ஸ்மாலர் தேன் ஓஷன்ஸ் இன் சைஸ். சீ வந்து ஓஷனை விட சைஸில் சின்னதாக இருக்கும். தே ஆர் பார்ட்லி க்ளோஸ்ட் பை லேண்ட் அண்ட் ஓப்பன்ஸ் அப் டு த ஓஷன். சீ வாட்டர் இஸ் சால்ட்டி இன் நேச்சர். சீ வாட்டரும் கடல் தண்ணியும் எப்படி இருக்கும்? உப்பு கரிக்கும். எக்ஸாம்பிள், அரேபியன் சி. அரேபியன் சீயோட ஒரு சைடில் லேண்ட் இருக்குது, அதாவது இந்த சைட் லேண்ட் இருக்குது, இந்த சைட் பார்த்தோன்னா ஒரு சைடு ஓஷன் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறத சீன்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, it is incredible that a wide variety of Earth's living organisms exist within the oceans. Some of the longest flowing rivers, அதாவது ரொம்ப தூரத்துக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுல முக்கியமானது கங்காஸ், யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. இந்த 5 ரிவர்ஸ் வந்து லாங்கஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிவர்ஸ், ஆறுகள். Rivers are large streams that flow over the land. They are freshwater bodies which generally originate at mountainous areas. They usually drain in ocean and or seas. River அப்படின்றது லார்ஜ் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸ்ட்ரீமை விட சைஸில் பெருசாக இருக்கும். அது தரையில் ஓடக்கூடியது. அதே மாதிரி இந்த ரிவர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். நிறைய ஊர்களில் இந்த ஆறுகளோட தண்ணியை தான் குடிக்கவும் பயிர்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா மவுண்டெயின்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. தே யூஷுவலி எங்கே போய் கலக்கும்? கடைசியில் கடல்லையோ இல்லை பெருங்கடல்லையோ போய் கலக்கும். ஓஷன்ஸ் ஆர் சீஸில் கலக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கங்கா அண்ட் காவேரி. லேக்ஸ், a lake is a water body surrounded by land on all sides. They are either fresh or salt water bodies. அதாவது நிறைய லேக் இருக்குது. இந்த லேக்கில் வந்து சிலது வந்து உப்பு கரிக்கக்கூடிய தண்ணிகளாக இருக்கும், சிலது ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக எல்லா சைடும் லேண்டு சரௌண்ட் பண்ணியிருக்கும், நடுவில் தண்ணி இருக்கும், அதுதான் லேக்கு. இங்கே வந்து கோலார் லேக் ஃப்ரெஷ் வாட்டர், சம்ஃபார் லேக் வந்து சால்ட் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கல்ஃப் இஸ் இஸ் டீப் இன்லெட் ஆஃப் சீ சரௌண்டட் பை லேண்ட் வித்தின் த நேரோ மவுத். இதுக்கு கல்ஃப் ஆஃப் கட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பே. பே அப்படின்னா நம்மளோட பே ஆஃப் பெங்கால் ஞாபகம் வரும். பே இஸ் அ ப்ராட் இன்லெட் ஆஃப் த வாட்டர் பாடி வேர் த லேண்ட் கர்வ்ஸ் இன்வர்ட்ஸ். நிலப்பரப்புக்கு குறுகிய இடத்துல வந்து இந்த பேன்றது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லாகூன், a stretch of salt water separated from the sea by a low sand bank. அதாவது சீலேருந்து கொஞ்சம் தண்ணி செப்பரேட் ஆகிருக்கும் ஒரு இடத்துல, அதுதான் லேக் சிலிக்கா இன் ஒடிசா. ஒடிசாவில் இருக்க லேக் சிலிக்கா.
அப்படின்றது லக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் வந்து a strait is a narrow stretch of water which joins two larger water bodies. ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடி சேர்றது தான் வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. பார்க் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன். இது ரெண்டு ஒரு பேலையும் கலக்குது, நெக்ஸ்ட் ஒரு ஓஷன்லேயும் வந்து என்ன ஆகுது, ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஃபால் அப்படின்றது ஃபார்ம்ஸ் வென் a river stream flows from a great height. ஆறில் இருக்க தண்ணி ஏதாவது உயரமான இடத்துல இருந்து கீழே விழுறதை தான் வாட்டர் ஃபால், நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குது. ஒகேனக்கல், குற்றாலம், சுருளி, இந்த மாதிரியான வாட்டர் ஃபால்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதில் எக்ஸாம்பிள் வந்து குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம்ஃபார் சால்ட் லேக் இஸ் இன் ராஜஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக்ஸ் இன் இந்தியா. அதாவது இன்லேண்ட் அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கிறது, ரொம்ப நியரஸ்டாகவே கிட்ட இருக்கிறது. ராஜஸ்தானில் வாட்டர் லேக்ஸ் இன் இந்தியா, சால்ட் வாட்டர், உப்பு கரைக்கிற தண்ணி தான் அங்கே இருக்கும். இங்கே குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸோட பிக்சர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சுந்தர் சொல்கிறான், we should be very careful about we use the water. We have the choice to conserve water resource or pollute them further. Water pollution is a common phenomenon around us. The garbage that we throw in water bodies makes them impure and not fit for use. This increases the scarcity of water for household use. அதாவது நம்ம தண்ணி எவ்வளோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக தண்ணி சேமிக்கிறது முடியலை அப்படின்னாலும் அதை பொல்யூட் பண்ணாமல் இருக்கலாம். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய குப்பைகளை வந்து நம்ம தண்ணிகளில் தூக்கி போடுறதுனால அது வந்து நம்ம யூஸ் பண்ண தகுதி இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி வருங்காலத்தில் வந்து வாட்டர் கிடைக்க முடியாத அளவுக்கு ஸ்கேர்சிட்டியை ஏற்படுத்துறதுக்கான அபாயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ளீன் ரிவர் நம்ம பார்க்குறோம், அதுவே பொல்யூட்டட் ரிவர் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய ஃபேக்ட்ரிஸோட அந்த வேஸ்ட் எல்லாம் கலக்கிறதுனாலையும் அதே மாதிரி குப்பைகளை தூக்கி நாமளே போடுறதுனாலையும் அந்த வாட்டரை நம்ம பொல்யூட் பண்ணுறோம். ஓ, வாட்டர் ஸ்கேர்சிட்டி Sundar, yes, we face it too, Rani. The whole of Tamil Nadu face a huge water crisis. வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணி பஞ்சம் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மான்சூனில் மழையே நமக்கு சுத்தமாக பெய்யலை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் வர சம்மர் நம்ம ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சோம். திருப்பி நம்ம வாட்டரை சேவ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட அறியாமல். ராணி, யூ ஆர் ரைட். வி ஷுட் ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் வித் ஸ்டெப்ஸ் டு யூஸ் வாட்டர் தாட்ஃபுல்லி. யோசித்து தண்ணியை சேமிக்கிற வழியை நம்ம பார்க்கணும். சில்ட்ரன்ஸ் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா, டேக் வாட்டர் இன் அ பக்கெட் ஃபார் பாத்திங் இன்ஸ்டீட் ஆஃப் ஷவர். நம்ம வீட்டில் ஷவர் இருந்தாலும் டேப்பில் தண்ணியை பக்கெட்டில் பிடிச்சி அது மூலிமா குடிக்கிறதுனால தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். அண்ட் வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது டேப்பை க்ளோஸ் பண்ணி எப்போ கழுவுறோமோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி கழுவிட்டு மறுபடியும் திருப்பி என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அதை கழுவி முடிக்கிற வரைக்கும் ஓப்பனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் சுந்தர், Rani, do you know water continuously moves on below and above the surface of the earth? தண்ணி எப்போவுமே கண்டினியூஸாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். பூமிக்கு மேலேயும் சரி, பூமியை கடந்தோம், அதாவது ஆவியாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறான். ரியலி? ஹவு? சுந்தர், there is a water cycle that occurs continuously. Water changes its state from solid to liquid, liquid to gas, and again gas to liquid in the cycle. என்ன ஆகுமா, தண்ணி முதல்ல சாலிட்லேருந்து லிக்விடாக மாறும். சாலிட்லேருந்து ஐஸு தண்ணியாக உருகும், திருப்பி தண்ணி கேஸாக மாறும். லிக்விட் கேஸ்னால் ஆவியாக மாறுறது. திருப்பி அந்த கேஸ் என்னவாயிடும், மேகமாக க்ளவுடாக ஃபார்ம் ஆகி திருப்பி நமக்கு என்ன ஆகிடும், மழையாக பெய்யும், அது லிக்விட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் அ கம்ப்ளீட் வாட்டர் சைக்கிள். இப்போ வாட்டர் சைக்கிள்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எவாப்ரேஷன், ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹீட் எனர்ஜி of the sun falls on the water bodies like oceans, seas, lakes, rivers, etc. The water slowly evaporates as vapors into the air. சன்னில் இருக்க ஹீட் எனர்ஜி மூலிமா இங்கே இருக்க வாட்டர் பாடிஸ், ஓஷன்ஸு, லேக்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸ் எல்லா வாட்டர் பாடிஸ் மேலேயும் படுறதுனால அந்த சூடு தாங்காமல் என்ன ஆகும், ஆவியாகும். நம்ம நிறைய பேர் அம்மா சாதம் வெடிக்கும் போது பார்த்துருப்போம். அந்த தட்டு மூடி இருக்கும் போது அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்டே இருக்குது அப்படின்னா தட்டு ஓப்பன் பண்ணும்போது நிறைய தண்ணி துளிகள் வந்து கீழே விடும், அந்த ஆவி மேலே போகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் சன்னோட லைட் படும்போது எல்லா வாட்டர் பாடிஸ்லேயும் நடக்கும். ஸ்டேஜ் 2 கண்டென்சேஷன். ஆஸ் த வேப்பர்ஸ் ரைஸ் ஹை, த கூலர் டெம்பரேச்சர்ஸ் மேக்ஸ் தெம் கூல் டவுன் அண்ட் டர்ன் பேக் இன்டு லிக்விட். திஸ் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். Wind moves the liquid around
லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் clouds. மேகமாக மாறுறதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் உதவும். இப்போ இங்கேருந்து போகிற ஆவி எல்லாமே சுற்றி இருக்க காற்று வந்து அதை கோல்ட் ஆக்கி திருப்பி லிக்விடாக மாற்றி மேகமாக மாறுறதுக்கு உதவி செய்யும். நெக்ஸ்ட்டு பர்சிபிடேஷன். wind மூவ்ஸ், அந்த காற்று மூவ் ஆகி அந்த கிளவுட்ஸோட மோது பார்ட்டிகல்ஸோட கொலைட் பண்ணும்போது தே பிகேம் ரைன் பியரிங் கிளவுட்ஸாக மாறி அண்ட் ஃபால் பேக் ஆன் டு த எர்த் சர்ஃபேஸ் பை த ப்ராசஸ் known as precipitation. This may occur in the form of rain, hail, snow or dew depending upon the temperature condition. டெம்பரேச்சர் கண்டிஷனை பொறுத்து அது பனி பொழிவாவோ இல்லை மழையாவோ இல்லை டியூவாவோ ஃபார்ம் ஆக காத்தாவோ ஃபார்ம் ஆகி திருப்பி அந்த தண்ணி என்ன பண்ணும், பூமிக்கு கீழே வரும். Stage 4, runoff and infiltration. The water either runs off into oceans. அந்த தண்ணியெல்லாம் ரிவர் அண்ட் ஓஷன்ஸில் கிரவுண்ட் சர்ஃபேஸில் படும்போது சாயில் என்ன பண்ணும், மண் என்ன பண்ணால் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி அதுதான் நிலத்தடி கிரவுண்ட் வாட்டராக சேவ் ஆகும். தண்ணியை வந்து ரோட்டில் யாருமே ஊற்ற போகிறதில்ல. அப்போ இந்த பூமி கடையில் எப்படி தண்ணி கிடைக்குது அப்படின்னா இந்த மழை பொழியறதுனால தண்ணி என்ன பண்ணும், மண் சாயில் வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே இழுத்துக்கும். திஸ் சைக்கிள் கண்டினியூஸ். இந்த சைக்கிள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு மழை ஒழுங்காக பெய்யும். மழை ஒழுங்காக பெய்யலை அப்படின்னா இந்த சைக்கிள் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரீகேப் பார்க்கலாம். Earth is made up of land, water and air. Water is necessary for all life forms. 3% of water is fresh water that is found in ground, lakes, ponds, streams and rivers. There are 5 major oceans in the world: the Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Ocean. Waterfall forms when river falls from great height. We should use water carefully. இதோட இந்த lesson over. We will continue with next lesson or next class. Thank you.